வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜாக் ஆஃப் 40 அதாவது பிளட் லைன் 2.0 வந்து பார்த்தீங்கன்னா NXTயில் உள்ளே இறங்கிட்டாங்க. இறங்கி என்னென்ன ஸ்டோரி பண்ணாங்க, அதுபோக ட்ரூ மேக்கின்ரோட நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யார், கோடி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் டாப் 1க்கு போயிட்டாரு. அவர் சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்பா. இன்றைக்கி எனக்கு கொஸ்டின் என்ன, ஹூ வில் டீத்ரோன் கோடி, அதாவது கோடி இதுக்கப்புறம் கோடி வந்து டைட்டில் யார் வந்து பண்ணுவாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்பர் ஒன் ஒன்று பிளட் லைன் 2.0 பற்றி தான். பிளட் லைன் 2.0 பார்த்தீங்கன்னா சடனாக யாருமே எதிர்பார்க்காதப்ப எந்த ஒரு அட்வர்டைஸும் இல்லாமல் NXTக்குள்ளே இறங்கிட்டாங்க. ஒரு பெரிய ஷாக்கிங்கான மூமெண்ட்டு. என்ன ரீசன், எதுக்காக பிளட் லைன் 2.0 வந்து பார்த்தா NXTக்குள்ளே இறங்கினாங்கன்ட்டு அதுக்கான இந்த வீடியோ தான். ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சியம் vs ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து நடந்துச்சு. NXT டாக் டீம் மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. நான் இன்றைக்கி NXT பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். அதனால தான் இவ்வளோ லேட்டு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது ஆக்சியமும் சரி, அப்புறம் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸும் சரி, வேறு லெவலில் ஹை ஃப்ளையிங் மூவ்ஸ் காரங்களோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேட்ச் கொடுத்தாங்க. இந்த மேட்சோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நம்ம பிளட் லைன் 2.0 வந்து உள்ளே இறங்கினாங்க. அதாவது எதுக்காகனா, இது இவங்க வந்து NXT தனி, இது வந்து ஸ்மாக் டவுன் தனி. NXTயில் இருக்க சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா தோக்குற நிலைமையில் வந்துட்டாங்க. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து வின் பண்ணுற நிலைமையில் இருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் மூவ் போட்டு என்ன போயிடுவாங்க. அங்கே சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமட்டோங்கா வந்துடுவார். டேமட்டோங்கா வந்து இழுத்து விட்டுருவார் வெளியே. என்னடா இவர் வராரு அப்படின்னு ஷாக்கிங் ஆயிடுச்சு. மொத்த ஆடியன்ஸுமே ஷாக்கிங் ஆகிட்டாங்க. சரி, நான் கூட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸை மட்டும் தான் அடிப்பாங்கன்னு பார்த்தா ஆக்சியமே சேர்த்து அடிக்கிறாங்க. மேலே டேங்கலோவா வந்து பார்த்தீங்கன்னா எது டீம் ஆக்சியம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஜாக் ஆஃப் 40 வந்து ரெண்டுத்தையும் போட்டு பொழந்துக்கிட்டு இருப்பாரு. என்ன கதை, அதுக்கு காரணம் இதுதான். நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து வின் பண்ணக்கூடாது. வின் பண்ணால் அவங்க ஸ்மாக் டவுன் சூப்பர் ஸ்டாரில் NXTயில் வந்து இருப்பாங்கன்றக்காக இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மேட்ச் போடணும் தான், இந்த மேட்ச் வந்து பண்ணணும். பட் இருந்தாலும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து வின் பண்ணது யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஸ்டோரி லைன். அதாவது அவங்க வந்து க்ளீனாக தோற்ற மாதிரி காட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிளட் லைன் 2.0 வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா, நம்ம ஜாக் ஆஃப் 40 டேங்கலோவா டேமட்டோங்கா எல்லாருமே வந்து அவங்க வந்து தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காங்க. அதாவது ஸ்மாக் டவுன் சரி, அது போக NXTலையுமே எங்களோட ஆதிக்கம் தான் இருக்கணும். அதாவது சோலசிக்குவா அப்படி சொல்லி பேக் ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லாருமே புலம்பிட்டு போயிருக்காங்க. அதாவது அதை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஜாக் ஆஃப் 40 அமைதியாக போய்கிட்டு இருப்பார். டேங்கலோவாவும் டேமட்டோங்காவும் ரெண்டு பேரும் என்ன பேசுவாங்கன்னா, இது வந்து எங்களோட ரூல், இது வந்து இனிமேல் பிளட் லைன் தான் ரூல் செய்ய போகுது. அதாவது ஸ்மாக் டவுனும் சரி NXT சரி பிளட் லைன் தான் ரூல் செய்ய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ ஓகே, நம்பர் டூ என்னென்னா பீட்டர் டன் வர்சஸ் ட்ரிக் வில்லியம்சன் இவங்களுக்கான ஒரு மேட்ச் தான். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த NXTலே ரெண்டு மெயினான ஒன்று வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் இது தான். இந்த மேட்ச் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் ரெண்டாவது தான் பிளட் லைனோட செக்மெண்ட்டு. அப்படி இருந்துச்சு இந்த மேட்ச். இந்த மேட்ச் நான் ஏன் இந்த அளவுக்கு போடுறேன்னா, இந்த மேட்சோட எண்டிங் வந்து வேறு லெவலில். இது வந்து லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் ரூலு. எதை தூக்கி வேணால் அடிச்சுக்கலாம். நம்ம பீட்டர் டன்னு பார்த்திங்கன்னா ராலை சரி அந்த லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா, ஆனால் வின் பண்ண மாட்டாரு. NXTலையும் சரி அதே மாதிரி தான் அந்த சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இந்த மேட்ச்சில். அவரோட கையை திருவுறதும், வாயை பிடிச்சது திருவுறதும், இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் கடைசியில் டாப்லேருந்து கீழே விழுவாங்க பாருங்கள் கமெண்ட்ரி டேபிளில், அதாவது டேபிளில் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் அந்த மூமெண்ட்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன் மூலியமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிக் வில்லியம்சன் வந்து வின் பண்ணிடுறாரு இந்த மேட்சை. பரவாயில்ல, இந்த மேட்சோட ஏன்னா NXTயை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோரி அந்தளவுக்கு இருக்காது, மேட்ச் சூப்பராக கொடுப்பாங்க. அதனால தான் இந்தளவுக்கு எதுவும் க்ரௌடு சேர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நம்பர் த்ரீனா ஒயிட் பேரட் பற்றி தான். ஒயிட் பேரட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் கூட ஒரு அப்டேட் வீடியோ போடுறேன். ஒயிட் பேரட்டுக்கு ட்ரூ மேக்கின்ரோக்கு ஒரு சில கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்குன்னு. ஆனால் இப்போதைக்கு வந்து WWE டீஸ் பண்ணுறாங்க ஒயிட் பேரட் வர்சஸ் ட்ரூ மேக்கின்ரோக்கான ஒரு மேட்சை. ஒயிட் பேரட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி டேபிள்லேருந்து அகைன் ரிங் சைடு வர மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. WWE குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ட்ரூ வர்சஸ் ஒயிட் பேரட்டுக்கான அகைன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து CMக்கு அப்புறமா இவங்களுக்கான ஒரு ஃபியூடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது WWE இந்த ஒரு இமேஜை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூடியூப் தரத்துலேயும் சரி இன்ஸ்டாகிராம் தரத்துலேயும் சரி இந்த ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது கண்ணு பார்க்குற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன புரிய வருதுன்னா, WWE வந்து டீஸ் பண்ணுறாங்க. ஒயிட் பேரட் வந்து கமெண்ட்ரி டேபிள்லேருந்து ரிங் சைடு போகிறார். அவர் வந்து ஒரு மேட்ச் பண்ண போகிறார் ட்ரூ கூட. மேபி இந்த ஹெல்லினஸ் எல்லாம் வர சான்ஸ் இல்லை. அதாவது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ மேக்கின்ரோக்கும் ஒயிட் பேரட்டுக்கும் ஒரு மேட்ச் நடக்கலாம். மேபி அது வந்து ரால இந்த மாதிரி ஒரு மேட்ச் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அகைன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர் என்னென்னா ஸ்மாக் டவுன் பற்றி தான். ஸ்மாக் டவுன் US நெட்வொர்க்னால ஏகப்பட்ட, அதாவது இது வந்து ஒரு மெயின் ஈவெண்ட் மாதிரி பண்ணுறாங்க, மெயின் பேப்பர் வியூ மாதிரி பண்ணுறாங்க. இப்போ எப்படி கிரவுன் ஜுவல்ஸ், பேட் பிளட் இந்த மாதிரி ஒரு ஸ்மாக் டவுன் US நெட்வொர்க்கு வேறு லெவல் ஹை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக டிக்கெட்டும் அது போக ஒரு சில ஸ்மாக் டவுன் பிராண்டு, அதாவது டிஷர்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அது போக என்னென்னா இந்த ஸ்மாக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்
பக்கத்தில் அவங்க வந்து ஒரு கவுண்டர் போட்டுருக்காங்க. இன்னும் 3 days 2 hours 57 minutes தான் இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இதில் யாராக இருக்காங்கன்னா நம்ம ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் கோடி ரோட், LA Knight, சோலோ சிக்கோவா, அப்புறம் நம்ம ஜாட் கேட்கில், பிரியங்கா பிளரர் அண்ட் நயா ஜாக்ஸ், இவங்க எல்லாருமே இருக்காங்க. இது போக வர ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, அது நான் சொல்லவே தேவையில்லை. மேபி அது வந்து ஜிம்மி யூசா கூட இருக்கலாம், 80% சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு ரிக்கிஷி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அப்டேட் சொல்லியிருக்காரு, ஹெல்த் அப்டேட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா ஜிம்மி யூஸோட ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு க்யூர் ஆகிட்டான், அவன் வந்து ரிட்டர்ன் ஆக அதிக சான்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன் இது வந்து கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அப்படியே இருந்தால் தான் பேட் பிளட்டில் மேட்ச் பண்ணுவார் ரோமன் ரெயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5 என்னென்னா பட்டிஸ்டா பற்றி தான். நம்ம டேவ் பட்டிஸ்டா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அவர் என்ன அதாவது எல்லா நியூஸ்லையுமே போட்டிருக்காங்க, நானும் இப்போ தான் அதை கவனிச்சிருக்கேன். அதாவது என்னென்னா பட்டிஸ்டாவோட ஒரு பிக்கு வந்து வெளியே வந்திருக்கு. பட்டிஸ்டா அவர் பழைய மேட்ச்லலாம் பார்த்திங்கன்னா அவர் உடம்பு எப்போ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இருக்கிற உடம்பு பார்த்துங்க எவ்வளோ ஒல்லியாக இருக்காருன்னு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது டிசீஸ் வந்துருக்கு. அது மூலிமா அவர் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து குறைஞ்சிருக்கு, லெஸ் ஆகிருக்கு. அது என்ன டிசீஸ்ன்னு இப்போதைக்கு தெரில, அதை வந்து சொல்லலாம். நியூஸ்லேயும் நான் பார்த்துட்டேன், சொல்லலை. மேபி இவர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 2025 ஆல் ஆஃப் ஃபேமில் இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து தகுதியான ஆள் தான் அப்படி சொல்லி கிறிஸ்டியன் வந்து சொல்லியிருக்காரு பட்டிஸ்டா பற்றி. பட்டிஸ்டா வந்து ஆனால் உண்மையிலே பட்டிஸ்டா வந்து அவெஞ்சர்ஸ்லேயே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டாக இருப்பார், உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே. நம்பர் 6 இப்போ எப்படி பிளட் லைன் 2.0 வந்து பார்த்திங்கன்னா NXTயில் வந்து அவங்க ஆதிக்கத்தை செலுத்தினாங்களோ அதே மாதிரி மேபி ரால வந்து அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது எதை வச்சு சொல்கிறேன்னா, நம்ம ஜே உசோவுக்கும் பான் பிரேக்கருக்கும் மேட்ச் நடக்க போது மண்டே நைட் ரால ஒரு இன்டர்கண்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். அந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக பிளட் லைன் 2.0 இன்வால்மெண்ட் இருக்க தான் போகுது. அப்படி இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அவங்க வந்து அட்டாக் பண்ணி ஜே உசோ லாஸ் பண்ண வச்சா தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓஜி பிளேனோட ரீயூனியன் பண்ண அதாவது லிங்க் ஆகும். அது போக அவங்க கூட ஒரு ஓஜி பிளேன் வாஸ் நியூ பிளேனுக்கான ஒரு மேட்ச் ஃபீட் பண்ண அதிக சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நடக்கும்னு சொல்கிறாங்க. மணி இந்த பேங்க் 2025 பை தான் இந்த அப்டேட்டு. மணி இந்த பேங்க் 2025 வந்து பார்த்திங்கன்னா எப்படி ராயல் ரம்பல், ரெசல்மேனியா, சம்மர் ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வியூவோ அதே மாதிரி மணி இந்த பேங்க் பெரிய லெவலில் ஒரு ஸ்டேடியம் நடத்துகிறா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க WWE. அதை தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. 2025 நம்ம மணி இந்த பேங்க் பெரிய பேப்பர் வியூவாக பார்க்க போகிறோம். நம்பர் 7 அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பில் வந்துட்டார். 100 WWE சூப்பர் ஸ்டார் ரெஸ்லிங் சூப்பர் ஸ்டார்லேயே டாப் 1ல் இருக்கார். 4th பிளேஸில் செத்ரான்ஸ், 6th பிளேஸில் டேமின் பிரீஸ், 9th பிளேஸில் குந்தர், 12th செமிசைன், ட்ரூ மைண்டர், ஜே உசோ, LA Knight, டிராகலி, லோகன் பால் இருக்கார், ரேமஸ் ஸ்டுடியோ, கேமரோ ரைஸ், பிரான் பிரேக்கர், இது ராண்டி ஓட்டன், ஏஜே ஸ்டைல், கெவின் ஓவன்ஸ், ரிக்கோஷிட், சோலோ சிக்கோ, ஃபின்பாலர், டாமினிக் மிஸ்டீரியோ 68 இடத்துல இருக்காங்க. பரவாயில்ல. ஷின்ஸ்கே நாகமுரா அண்ட் ஜாக்கோபடி 94வது இடம். இது இப்போ நான் WWE சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் சொல்கிறேன். பாபி லாஸ்லி இருக்கார். பரவாயில்ல. இந்த மிஸ்ஸு, ஜேவி ரோட்ஸு, டிராகன் லீ, லூக்ரி கைசர், ஜெந்தர் மகால் பரவாயில்ல WWE இருக்கார். கேரின் கிராஸு, பேரின் கார்பன், இவங்க எல்லாத்துலேயுமே டாப் 1ல் இருக்கிறது நம்ம கோடி தான். பரவாயில்ல. அது எதுனாலன்னு உங்களுக்கு தெரியும். ரோமன் டைம்ஸ் தோக்கடிச்சனால தான் இப்போதைக்கு டாப் 1ல் இருக்கார். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in my next video. Thank you for watching.